எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் என்னை பார்க்கிறது ஃபிசிக்ஸ் வாத்தி யூடியூப் சேனலில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி இட் இஸ் நீட் 2024 ரிசல்ட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு இப்போ கிடைச்ச ரேங்கோட மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேங்க் வந்து ஆக்சுவலி என்டிஏ ஒஃபிஷியலி வாபஸ் வாங்கிட்டார். இனிமேல் இந்த ரேங்க் இல்லை, உங்களோட ரேங்க் வந்து இது இருக்காது. இட் இஸ் a நியூ ரேங்க் வில் பி பப்ளிஷ்ட். அப்போ அந்த நியூ ரேங்க் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த 6 சென்டர்ஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் டைம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் லாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1563 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீநீட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவருக்கு மறுபடியும் ஒரு வாட்டி கூட நீட் கண்டக்ட் பண்ணி அவருக்கு எக்ஸாம் நடத்தி அவரோட புதுசான மார்க்கை வச்சு தான் நம்ம இனிமேல் புதிய ஒரு லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களோட ரேங்கில் ஒரு வேளை சேஞ்சஸ் இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆக்சுவலி 2வது நீட் அப்ளை பண்ணணுமா இல்லைன்னா அட்டன் பண்ணணுமா வேணாமான்னு இருக்கிறது அவரோட இஷ்டம் தான். அவருக்கு வந்து ஐதர் தே கேன் யூஸ் த இப்போ இருக்கிற ஸ்கோரை அவருக்கு எடுக்கலாம், இல்லைனா அவருக்கு ரீநீட் அட்டன் பண்ணலாம். அந்த ரீநீட் வந்து நடக்கும்னு சொல்கிற டேட் வந்து இட் இஸ் ஜூன் 23க்கு நடக்கும் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜூன் 30க்கு தான் என்ன வரப்போகுது, மறுபடியும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும்னு என்டிஏ இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 30க்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் ஸ்பெக்குலேட் பண்ணிவிட்டு எனக்கு அது கிடைக்குமா எனக்கு இது கிடைக்குமான்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யோசிச்சாலும் அவர் லெவலுக்கு மேலே யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்க்குற ட்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட்ஸ் நிறைய பார்க்க தெரியுது. ஏன்னா வந்து நிறைய பேர் ஸ்பெக்குலேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் ஒரு வேல்யூ சொல்கிறாங்க, இன்னொரு பேர் வேறு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப டென்ஷன் அடிக்கிறாரு. சத்தியமாக சொன்னீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் கட் ஆஃப் எல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த லெவலில் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே லைக் இப்போ ரொம்ப ஆக்யூரேட்டாலாம் யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ நானும் கொஞ்சம் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா அது எனக்கும் தெரியாது. வந்தால் தான் தெரியும். ஆக்சுவலி வந்து லெட் இட் கம், வந்தால் தான் நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம இனிமேல் ஜூன் 30th வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் புதுசான ஆல் இண்டியா ரேங்க் வரும். அந்த ஆல் இண்டியா ரேங்க் வச்சு நீங்கள் தமிழ்நாடு அப்ளை பண்ணணும், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது தான் தமிழ்நாடு ஸ்டேட்டோட ரேங்க் வரும். ஸோ தட் மீன்ஸ் தட் யூ ஆர் இன் ஃபார் அ லாங் வெயிட். இனிமேல் ஒரு 1 month கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் ஹஸ் பீன் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி கூடி இன்னொரு வீடியோ நான் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் இட் இஸ் மீ நிக்கில் நாராயணன், உங்களுடைய ஃபேவரட் ஃபிசிக்ஸ் வாத்தி, சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. குட் பை.